ஹாய் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். இந்த vlog பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் எடுத்தது தான். நான் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த vlog இது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் பண்ணாத ஷார்ட் வீடியோலாம் நான் அதில் ரீல்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டைம் நான் செக்கப் போனப்போ டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாட்டர் நிறையா குடிக்கணும்னு சொல்லியிருந்தனால வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து எனக்காகவே என் தங்கச்சி வச்சுருந்தா. இதில் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாள் டெய்லியும். இன்றைக்கி நான் மறந்துட்டு வாட்டர் பாட்டிலில் குடிக்காமல் நார்மலாகவே குடிச்சிட்டேன் பாதி. வந்தோடனே அதனால் எதுக்காக இவ்வளோ தண்ணி இன்னும் பேலன்ஸ் வச்சுருக்கேன், கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு பிளாக் டீயும் அவளுக்கும் பிளாக் டீயும் போட்டு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரு டாகி 7 பப்பீஸ் போட்டிருந்துச்சு. இங்கே இருந்த பப்பீஸ் எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆனால் ஒரு 2 பப்பீஸ் மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. அது வெயில் தாங்காமல் கத்திகிட்டே இருந்துச்சு. பால் கொடுக்கறதுக்கு கூட வரவே இல்லை. நான் அதனால் பார்த்துட்டு கலைக்கிட்ட சொல்லியிருந்தேன், சரி வா ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல விட்டுறலாம், நான் அதை எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்து வச்சுருந்தேன். அவகிட்ட சொன்னனால ஓகேவா பார்த்து எடுத்துகிட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். எங்களுக்கு எப்போவுமே இதே வேலை தான். சின்ன வயசுலேருந்து இதுக்காகவே எங்கள் அம்மாட்ட நிறைய திட்டு வாங்குவோம். எதையாவது பார்த்துட்டு ரெஸ்க்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கள் அம்மா அப்புறம் இது எங்கே விடுறதுனே தெரியாமல் அவங்களே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்து பார்த்து நிறைய பெட்ஸ் நாங்கள் வளர்த்திருக்கோம். இந்த பப்பீஸையும் அந்த பப்பீஸோடு கொண்டு போய் விட்டாச்சு. நல்லா ஹாயாக க்யூட்டாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா படுத்துட்டு இருந்துச்சு. பிளான்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் மணி பிளான்ட் கொஞ்சம் வச்சுருந்தோம். அது வந்து நல்லா க்ரோ ஆகி வளர்கிறதுக்கு இடமே இல்லாமல் அந்த பாட்டில் இருந்துச்சு. அதை வந்து வேறு பாட்டில் மாற்றி வைக்கலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கலை கொஞ்சம் வேறு நியூ பிளான்ட்ஸும் வாங்கிட்டு வந்தனால வேறு பாட்டில் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலையை பார்த்துட்ருந்தோம். இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கலை தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பா. எனக்கு கொஞ்சமாக ஏதாவது குட்டி குட்டி ஒர்க்கை மட்டும் கொடுத்துட்டு நீ எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக உட்காந்தா மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அவளே தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருந்தா. டின்னருக்கு தக்காளி சட்னியும் தோசையும் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்வேஸ் எல்லா மதருமே கிரேட் தான். ஒரு பொண்ணு எப்போ நம்மளை இவ்வளோ நாள் எப்படி தான் வளர்த்தி கொண்டு வந்தாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவான்னா, அவள் எப்போ மதர் ஆகுறாளோ அப்போ தான் அதை ஃபீல் பண்ணுவாள். நானுமே அப்படி தான் அதை ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகி அந்த 2 வீக்ஸ் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டாக கேட்டது இதுதான், எப்படி தான் என்னை பெற்று எடுத்து கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்துங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான பீரியட். எங்கள் அம்மாக்கிட்டேயும் வர முடியாத அளவுக்கு தூரமாக இருந்தேன். யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. இப்போ வரைக்குமே எனக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸாக ஞாபகப்படுத்துறது இந்த ஆனியன் தான். அப்போல்லாம் அந்த ஆனியன் ஸ்மெல்லு பக்கத்து வீட்டிலேருந்து வந்தால் கூட என்னால் வாமிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்தது. நானே குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் 3 மந்த்ஸ் எதுவுமே நான் குக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இட்ஸ் ஓகே, எப்பயும் போல் பேலன்ஸ் ஆகிக்கிச்சு. சட்னிக்கு பார்த்திங்கன்னா 4 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கல் உப்பு மட்டும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணி ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சட்னி பார்த்திங்கன்னா எனக்கும் கலைக்கும் தாத்தாக்கும் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதை தாளித்து ஊற்றிட்டு அவ்வளோதான், சட்னி ரெடி. ஆல்ரெடி என்கிட்ட மத்தியானம் வச்ச குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதையும் இதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. தோசை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் கலைக்கும் தாத்தாக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கலை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவா. அதுக்கப்புறம் மில்க் மட்டும் எடுத்துப்பேன். அவ்வளோதான், என்னோடய டின்னர் கம்ப்ளீட். ஓகே.
ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.